Hello students, today நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர் தான். இந்த லெசனுடைய புக் பேக் எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. சூப்பர். இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகணும்னா நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சம்மெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர் இந்த லெசனுடைய புக் பேக் எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். பார்த்துலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி வேவ் லென்த் லாம்டா சஃபிக்ஸ் இ அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஆஃப் அன் எலக்ட்ரான் the wavelength lambda suffix e of an electron and lambda suffix p of photon of same energy are related by. so இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, wavelength of electron and wavelength of photon, wavelength of electron or wavelength of photon have a same energy ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவேஷனை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் லேம்டாவில். ஸோ ஆக்சுவலாக சேம் எனர்ஜி. லாம்டா சஃபிக்ஸ்ன்றது வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். லாம்டா சஃபிக்ஸ் பின்றது வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான், wavelength of photon. புரோட்டான் கிடையாது, photon. ரெண்டுத்துக்குமே சேம் எனர்ஜி தான். சரிங்களா? E suffix E equal to E suffix P, ரெண்டுத்துக்குமே சேம் எனர்ஜின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரிலேஷனை ரிலேட் பண்றோம், அதோடைய வேவ் லென்த்தை ரிலேட் பண்றோம், பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் அப்படின்னோடனே உங்களுக்கு வேவ் லென்த் எதை ஞாபகம் வரணும்னா, டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஞாபகம் வரணும். ஸோ அதோட எனர்ஜி டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? லாம்டா சஃபிக்ஸ் இ ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்ட்டு, இங்கே நம்ம எனர்ஜி பற்றி பேசுறதுனால இவி அப்படின்னு போட்டிருப்போம். இவி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டைரக்டா எனர்ஜி பத்தி பேசுறதுனால சஃபிக்ஸ் இ இப்படியும் எழுதலாம். வி வாண்ட் இ சார் அப்படின்னும் போது இது போத் சைட் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ லாம்டா சஃபிக்ஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ 2 இன்ட்டு எம் இன்ட்டு இ சஃபிக்ஸ் இ. வி வாண்ட் எனர்ஜி அப்படின்னோடனே இ சஃபிக்ஸ் இ ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்ட்டு லாம்டா சஃபிக்ஸ் இ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானுடைய எனர்ஜி. நெக்ஸ்ட் லைக் ஃபோட்டானுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். எலக்ட்ரான் பார்ட்டிகல் அப்படின்றதுனால டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம் ஈக்குவேஷன்ல. ஃபோட்டானுடைய எனர்ஜி மேக்ஸ் பிளாங்க் சொன்ன ஈக்குவேஷனை எடுத்துட்டு வரணும். ஸோ ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் தான் எடுத்துட்டு வருவோம். இ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ. ஆக்சுவலாக இங்கே வேவ் லென்த்தை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், சி பை லாம்டா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சி பை லாம்டான்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டானுடைய எனர்ஜி. இ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சி பை லாம்டா. இதுதான் ஃபோட்டானுடைய எனர்ஜி. அதனால் இ சஃபிக்ஸ் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். அப்போ ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணிடலாம். பாருங்க, ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு எம் இன்ட்டு லாம்டா சஃபிக்ஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன இருக்கு, ஹெச் இன்ட்டு சி பை லாம்டா, ஹெச் இன்ட்டு சி பை லாம்டா. இந்த இடத்துல லாம்டான்றது சஃபிக்ஸ்ல பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான், இங்கே வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க ஹெச் ஸ்கொயர் இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல ஹெச் இருக்கு. அப்போ ஹெச் ஸ்கொயருக்கு இந்த ஹெச் கேன்சல் ஆகிடும், ஹெச்சுக்கு ஹெச் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் ஹெச் மட்டும் இருக்கு.
ஸோ இந்த ரிலேஷனை வர வைக்கணும். பாருங்க, டினாமினேட்டரில் இருக்கிற லாம்டா சஃபிக்ஸ் சி இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஈக்குவல் டு, இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற இதையும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேன். லாம்டா சஃபிக்ஸ் இல்லைனா இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் முதல்ல எழுதிருங்க. பிகாஸ் கான்ஸ்டன்ட்டுக்காக அப்படி எழுதுவோம். இந்த வேல்யூஸ் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இங்கே மல்டிபிள் இருக்குன்னா இந்த பக்கம் டிவைட் இருப்பது. ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க போதும். இங்கே லாம்டா சஃபிக்ஸ் பின்னு இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதே கிராஸ் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது ஹெச் டிவைடட் பை, இங்கே பாருங்க டிவைட்ல இங்கே ஹெச் இருக்கு, 2m அப்படியே இருக்கு. சரிங்களா? 2m சி இந்த பக்கம் இருக்கிற சி இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா லாம்டா சஃபிக்ஸ் பி இல்லை லாம்டா சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு, இது வேற விதமாகவே எழுதலாம், சொல்கிறோம் பாருங்க. இங்கே ஹெச் இருக்கு, இங்கே ஹெச் கேன்சல் ஆயிடுச்சு. நல்லா பார்த்துங்க. லாம்டா சஃபிக்ஸ் பி இந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்க, கிராஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த ஹெச் அப்படியே டினாமினேட்டருக்கு போகும். இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஹெச் டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. நியூமரேட்டரில் இருக்கிற ஹெச் வந்து கிராஸ் பண்ணிட்டே இந்த லாம்டா சஃபிக்ஸ் பி இங்கே வந்துடுச்சு. இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ 2 இன்ட்டு எம் இன்ட்டு ஆல்ரெடி இங்கே சி இருக்கு, சி இதை ப்ராக்கெட் போட்டுங்க. ஏன்னு சொல்கிறேன், லாம்டா சஃபிக்ஸ் இ ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், ஸ்பீட் ஆஃப் லைட் பை பிளாங்க் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது லாம்டா சஃபிக்ஸ் பி wavelength of photon is directly proportional to wavelength of electron square. So இதுதான் ரிலேஷன். ஸோ இது ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். லாம்டா சஃபிக்ஸ் பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா சஃபிக்ஸ் சி. ஸோ தட்ஸ் ஆல். இந்த சம் ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இன் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாருக்குமே தெரியும். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரானை ஆசர்லேட் பண்ணுறாங்க. எப்படி ஆசர்லேட் பண்ணுறாங்க? 14 கிலோ வோல்ட். ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 கிலோனா சொல்லுவோம் 10 பவர் + 3 வோல்ட். இதை கொடுத்து எலக்ட்ரானை ஆசர்லேட் பண்ணுறாங்க. தென் இஃப் தி வோல்டேஜ் இஸ் சேஞ்ச்டு டு, வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுறாங்க V2 வோல்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வோல்டேஜ்னா அப்படின்னா 224 கிலோ, கிலோ மீன்ஸ் 10 பவர் 3 வோல்ட் கொடுக்குறாங்க. Then de Broglie wavelength associated with the electron hood. So உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஆசர்லேட் பண்றாங்க. எப்படி ஆசர்லேட் பண்றாங்கன்னா 14 கிலோ வோல்ட்ல ஆசர்லேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அதே எலக்ட்ரானை 224 கிலோ வோல்ட்ல ஆசர்லேட் பண்றாங்க. அப்போ டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஃபார்முலா அப்படின்னா டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்முலா டைரக்டாகவே எழுதிடலாம், பிரச்சனையே இல்லை. டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான், simple, lambda equal to, so first one wavelength கூட வச்சுப்போமே, lambda 1 12.27 by square root volt V1 மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கும். லைக் lambda 2வும் இப்படி தான் இருக்கும், 12.27 by root வோல்ட் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். V1 வோல்ட் 1, வோல்டேஜ் 2 வந்து V2. இப்போ ரேஷியோ பார்க்கலாம். ஸோ லாம்டா 1 டிவைடட் பை லாம்டா 2 இப்படியே டைரக்டா பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் அப்படியே எழுதுறோம் பாருங்க, 12.27 பை
வோல்டேஜ் 1. இந்த ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறத நீங்கள் இப்படி எழுதினாலும் ஓகே, இல்லைனா ஆம்ஸ்ட்ராங் டைரெக்டாக போட்டாலும் சரி, ஏன்னா கேன்சல் தான் ஆக போகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, 12.27 இன்ட்டு 10⁻−10. இந்த 10⁻−10ன்றது ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ, சரியா? 10⁻−10 மீட்டர்ன்றது. இங்கே V1 மாதிரியே V2வும் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 1, இங்கேயும் 1 இருக்குது. ஆக்சுவலாக 1/√, இப்படி போட்டு காமிக்கிற பாருங்க, 1/, வோல்டேஜ் 1/(1/√) வோல்டேஜ் 2. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படி ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இந்த சம் எப்படி இருக்குன்னு பாருங்க, λ1/λ2 ஈக்குவல் டு, ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஸ்கொயர் ரூட்ல தான் இருக்கு. அப்போ V2/V1. V2 என்னவா இருக்கு, V2 வந்து 224 கிலோ வோல்ட், அப்போ 10⁻3 பை V1 எவ்வளோ இருக்கு, 14 கிலோ வோல்ட். இப்போ பாருங்க, இந்த 10⁻3 ஈஸியாக கேன்சல் ஆகிடும். 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224ல் 16 டைம்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங்னா சார் இருக்குன்னா ஜஸ்ட் √16 இருக்கும். இந்த 16 ரூட் எடுத்தீங்கன்னா 4 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், நீங்கள் 14 கிலோ வோல்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரானோடைய வேவ் லென்த்துக்கும் 224 வோல்டேஜ் கிலோ வோல்டேஜ் கொடுக்கும்போது எலக்ட்ரானோடைய வேவ் லென்த்துக்கு இருக்கிற ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ரேஷியோ தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. அதாவது λ2 ஈக்குவல் டு λ1/4. இதை தான் நம்ம கேட்குறாங்க அவங்க. ஸோ 14 வோல்டேஜ் கொடுக்கும்போது வேவ் லென்த் கிரேட்டர் ஆகும். 224 வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது வேவ் லென்த் 4 டைம்ஸ் லெஸர் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ்டு பை 4 டைம்ஸ். ஸோ தேர்ட் ஆப்ஷனு λ2 ஈக்குவல் டு λ1/4. ஸோ இதை வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணலாம், டிக்ரீஸ்டு பை 4 டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் பாருங்க, தி வேவ் அசோசியேட்டட் வித் எ மூவிங் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 3 × 10⁻⁻6 கிராம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டிகல் ஆசோலேட் ஆயிருக்கு, சரிங்களா? வேவ் லென்த்தோட அசோசியேட் ஆயிருக்கு. தி சேம் வேவ் லென்த் as an electron moving with velocity 6 × 10⁻6 meter per second. The velocity of the particle is, ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் ஒரு அன்னோன் பார்ட்டிகல், சரிங்களா? பார்ட்டிகல் வந்து அன்னோன் பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் அப்படின்னா 3 × 10⁻⁻6 கிராம்ல இருக்கு. மென்ஷன் பண்றேன் பாருங்க, கிராம்ல இருக்கு. கிராம நீங்க கிலோகிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 1000. அந்த 1000 10⁻3 எழுதலாம். அது இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க, 10⁻3. இது நியூமரேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கிராமு கிலோகிராமா ஆயிடும். ஸோ இங்க -6 இருக்கு, இது -3 மைனஸ் ஆயிடும். ஸோ -9 கிலோகிராம். 3 × 10⁻⁻9 கிலோகிராம். இதுதான் வந்து அந்த அன்னோன் பார்ட்டிகளுடைய மாஸ். ஸோ அன்னோன் பார்ட்டிகளாக இருந்தாலும் அதோடைய வேவ் லென்த்தும், சரிங்களா? அன்னோன் பார்ட்டிகளான வேவ் லென்த்தான λ⁵p ஈக்குவல் டு λ⁵e. எலக்ட்ரானுடைய வேவ் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இவங்களே கிவன்ல கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ சார் அப்படின்னா 6 × 10⁻6 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேட்கறது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல், வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல். ஸோ நீங்க லெசனை ரீட் பண்ணும்போது ஒரு விஷயத்த ரீட் பண்ணியிருப்பீங்க, சேம் வேவ் லென்த் இருக்கு அப்படின்னா ஆல்சோ சேம் மொமெண்டம், சேம் மொமெண்டம் இருக்கும். எப்போ ரெண்டு பார்ட்டிகளுக்கும் வேவ் லென்த் சேமா இருக்கோ அப்பவே அதோடைய மொமெண்டமும் சிமிலரா இருக்கும். அப்போ மொமெண்டம் உடைய ஃபார்முலா வேணும் நம்மளுக்கு. மொமெண்டம் உடைய ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு எல்லாருக்குமே
மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ நம்ம அன்னோன் பார்ட்டிகளுக்கும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதணும், எலக்ட்ரானுக்கும் எழுதணும். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல், இங்கே பாருங்க மாஸ்க்கு வெலாசிட்டிக்கு, இங்கே மாஸுக்கு வெலாசிட்டிக்கு. இது அன்னோன் பார்ட்டிகல், இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல், இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு. we want velocity of the particle. அப்போ v suffix p equal to mass of the electron, velocity of the electron by mass of the particle. இப்போ இதுக்கு தான் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். velocity of the particle equal to mass of the electron அப்படின்னா எல்லாருக்குமே மெமரியில் இருக்கும், 9.11 into 10 power minus 31 kg into velocity of the particle givenல கொடுத்துட்டாங்க. So 6 into 10 power plus meter per second. So mass of the particle. So 3 into 10 power minus 9. ஏன் சார் minus 9னா கிராம்ல கொடுத்துருக்காங்க, நம்ம கேஜில கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க கேன்சல் ஆகும். இங்கே 3 1 டைம்னா இது 2 டைம். இந்த minus 9 மேலே போச்சுன்னா plus 9. ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா 9.11, இங்கே 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31. இந்த minus 9 மேலே போச்சுன்னா plus 9, plus 9 plus 6 plus 15. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். v suffix p velocity of the particle. ஸோ இங்கே 18.22 சரிங்களா, 18.22. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன் இந்த பக்கம். இங்கே என்ன ஆகும், 10 பவர் 15 போச்சுன்னா minus 16. ஸோ ஆப்ஷனில் என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ ஆப்ஷனில் என்ன ஆன்சர் இருக்கு, ஒரு டிஜிட்டை இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வரும். அதனால இது எப்படி எழுதலாம் அப்படின்னா velocity of the particle equal to 1.822 into 10 power minus 15 meter per second. ஏன்னா இது velocity of the particle. ஸோ ஆப்ஷனை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று செட் ஆகும், பட் இன்ட்டு 10 பவர் minus 18 இருக்கு சரிங்களா, minus 18 இருக்கு. அப்போ இது இல்லை. மற்றது ரெண்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்று 9 இருக்கு, ஒன்று 3 இருக்கு. தேர்ட் ஒன் பாருங்க 1.82 இன்ட்டு 10 பவர் minus 15 மீட்டர் per செகண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். ஸோ இங்கே பாருங்க ஒரு சிம்பிளான சம்மு. தி threshold wavelength for metal surface whose photoelectric work function எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா pi naught equal to 3.313 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அவங்க threshold wavelength கேட்குறாங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு threshold wavelength கேட்குறாங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க pi naught ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒர்க் ஃபங்க்ஷன் pi naught equal to h into mu naught சொல்லுவோம். இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. ஸோ இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஃப்ரீக்வன்சின்னு இருக்குல்ல, அப்போ c by lambda naught அப்படின்னு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து எதில் வரும், we want lambda naught. அப்போ lambda naught equal to h into c by work function pi naught. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கு, பட் h into c என்ன வரும், ஜூலில் தான் வரும். அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே போட்டுக்கிறேன், மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹெச்சோட வேல்யூனா 6.626 இன்ட்டு 10 பவர் minus 34 இன்ட்டு சியோட வேல்யூனா 3 இன்ட்டு 10 பவர் 8 டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்னா 1.6 இன்ட்டு 10 பவர் minus 19. ஸோ பை நாட்டோட வேல்யூ பாருங்க 3.313 இப்படி கூட போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம பாருங்க இப்போ ஈஸியா சம்மு இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றோம். 3 இன்ட்டு 6.26 ப்ராடக்ட் பண்ண 19.878. இது நிறைய நம்ம சம் பார்த்துருக்கோம், அதனால நம்மளுக்கு ஈஸியாகவே மெமரி ஆகிடும். இது ப்ராடக்ட் பண்ணால் இந்த வேல்யூ தான் வரும்னு. நியூமரேட்டர் எழுதிட்டோம். டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டர் பாருங்க 1.6 இன்ட்டு 3.313
ஸோ உங்களுக்கு 5.3008 வந்திருக்கு. இன்ட்டு 10 பவர் -19 மேலே போச்சுன்னா +19 ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். 19.878 டிவைடட் பை 5.3008 இதை பண்ணிங்கன்னா தான் அக்யூரேட்டாக ஆன்சர் வரும். ஸோ லாம்டா நாட் ஈக்குவல் டு 3.75 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 10 பவர் -26 இது 19, அப்போ 10 பவர் -7 அப்படின்னு வரும். இது ஆம்ஸ்ட்ராங்கில் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இது 7 இருக்குது -7. அப்போது ஒரு 3 அது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும். அப்படி நியூமரேட்டரில் பண்ணிங்கன்னா இது 3715 வந்துடும். டினாமினேட்டரில் இருக்கிற 1000 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா -3. அப்போ ஆல்ரெடி -7 இருக்குது. அப்போ -10 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். பட் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது என்னது ஆம்ஸ்ட்ராங்கில். அப்போ வேவ் லென்த் லாம்டா நாட் த்ரெஷோல்டு வேவ் லென்த் லாம்டா நாட் ஈக்குவல் டு 3750 ஆம்ஸ்ட்ராங். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதில் தான் இருக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். பாருங்க, a light of wavelength 500 nanometer is incident on a sensitive metal plate of photoelectric work function 1.235 electron volt. The kinetic energy of photoelectron emitted is, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேவ் லென்த் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க 500 நானோ அப்படின்னா 10 பவர் -9 மீட்டர். தென் ஒர்க் ஃபங்க்ஷனும் சொல்லிட்டாங்க. அந்த மெட்டலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் 1.235 எலக்ட்ரான் வோல்ட் அதையும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டேக் ஹெச் ஈக்குவல் டு 6.6 தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 6.626 அப்படின்னு எடுத்துப்போம். அதை இவங்க 6.6 மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்சிமம் கைனெட்டிக் எனர்ஜி அதுதான் அவங்களுடைய கொஸ்டினே, கே உடைய வேல்யூ. ஸோ எப்படி சார் பண்றது? ரொம்ப ஈஸி. எனர்ஜி H இன்ட்டு மியூ ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. வி வாண்ட் கைனெட்டிக் எனர்ஜின்னு H இன்ட்டு மியூ மைனஸ் பை நாட். இங்க மியூக்கு வேலை இல்லை, ஏன்னா ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. கிவன்ல கொடுத்துருக்குது வேவ் லென்த். அப்போ இப்படி சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் பை நாட். இதுல பை நாட் அப்படின்றது எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துடும். எனர்ஜி ஜூல்ல தான் வரும். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம் பாருங்க. K ஈக்குவல் டு இந்த H இன்ட்டு சி அப்படின்னா 6.6 இன்ட்டு 10 பவர் -34 இன்ட்டு சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10 பவர் 8 டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 இன்ட்டு 10 பவர் -19. லாம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க 500. ஸோ இங்கே நீங்க ஷார்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே ஃபுல்லா கூட எழுதிக்கலாம். 500 இன்ட்டு 10 பவர் -9. இங்கே நம்ம ஷார்ட் பண்ணலாம் பாருங்க. 500ல இருக்கிற 00 இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -7 ஆயிடும். 10 பவர் -7. சரியா? ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ப்ராடக்ட் பண்ணா போதும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த நியூமரேட்டரை ப்ராடக்ட் பண்ணா கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ 19.8 இங்கே 6.6 தான் இருக்கு. 3ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணா 19.8 தான் வரப்போகுது. இந்த 10 பவர் -26 டினாமினேட்டர் பாருங்க. இது -19, இது -7. அப்போ டினாமினேட்டர் என்ன வரப்போகுது? 10 பவர் -26 தான் வரப்போகுது. 1.6 இன்ட்டு 5, ஸோ 8 தான் வரும். 1.6 இன்ட்டு 5 அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வரும். இப்போ நீங்க 8ஆல இது ரெண்டும் என்ன ஆகும் சார் அப்படின்னா, இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல இருக்கிற -26 மேல போச்சுன்னா +26 10 பவர்ல அப்படியே இப்படி கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற 19.8 சரிங்களா? 19.8 டிவைட் பண்ணுங்க 8ஆல. 19.8 டிவைட் பை 8
அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க K ஈக்குவல் டு 2.475. ஆக்சுவலாக இதில் எதில் வந்திருக்கு ஆன்சர் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆன்சரு 1.24 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? நம்ம சாரி மாற்றி சொல்லிட்டேன், 2.475 அப்படின்னு இருக்குங்களா? இன்னொரு விஷயம் நம்ம பண்ணல, என்ன பண்ணல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட்டால் மைனஸ் பண்ணணும். இந்த வர வேல்யூவை பை நாட்டால் மைனஸ் பண்ணணும், அதை நம்ம பண்ணல. ஸோ அதுதான் ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது. இப்போ பாருங்க, அதை பண்ணுறோம் பாருங்க. ஸோ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். 19.8 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இந்த ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வேகமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனை மைனஸ் பண்ணாதே பண்ணிட்டோம். ஸோ இப்போ பண்ணுறோம் பாருங்க, 2.475 எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கிடைக்கும். மைனஸ் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.235 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். பாருங்க, காமனாக எலக்ட்ரான் வோல்ட்டில் வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற 2.475 மைனஸ் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூனா 1.235. இதால மைனஸ் பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 1.24 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் காமனாக நடக்கிறது சகஜமாயிடும். பிகாஸ் இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம இன்புட் கொடுக்கல, நம்ம இந்த எனர்ஜிக்கு மட்டும் தான் கொடுத்தோம். பை நாட்டுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் ஈஸியாக பண்ணுறதுக்கு அப்படின்னால கொடுக்காத வச்சுருந்தோம். அதனால் இந்த மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் இங்கே ஃபைனல் ஆன்சர் வரும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் இது தான். ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் நம்மளை இது பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறதுனால 2.48 கூட வந்து நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். பட் இங்கே 1.24 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க் பார்த்துடலாம். ஸோ இந்த சம் பாருங்க, photons of wavelength lambda are incident on a metal. The most energetic electrons ejected from the metal are bent into a circular arc of radius capital R by a perpendicular magnetic field having magnitude B, capital B. The work function of metal is. ஸோ அவங்க ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் தான் கேட்குறாங்க. அவங்க ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, வேவ் லென்த் அப்படின்னா லேம்டா, அந்த வேவுக்கு உண்டான சொல்லிட்டாங்க. வேவ் லென்த்னா லேம்டா. அதில் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எமிஷன் ஆகுது, பட் சர்க்குலர் மோஷனில் இருக்கு. ஸோ அப்போ அதோடைய ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே எலக்ட்ரானை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறாங்க. ரேடியஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க, அது பி. ஸோ பர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறதை நான் பர்பெண்டிகுலர் இப்படி மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. ஸோ இது லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த கொஸ்டின். லாரன்ஸ் ஃபோர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த போர்டு இருக்கு, இந்த போர்டுக்கு பர்பெண்டிகுலரா, அதான் நார்மல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இங்க ஒரு எலக்ட்ரானை பிளேஸ் பண்றோம். இது இந்த எலக்ட்ரான் ரெஸ்ட் தான் இருக்கு. அட்ரெஸ்ட் எலக்ட்ரான் அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்காது, எதுவுமே நடக்காது. பட் இதே இந்த ரெஸ்ட் இல்லாம, சரிங்களா, இங்க ரெஸ்ட் இல்லாம, எலக்ட்ரான் ரெஸ்ட் இல்லாம இன்கேஸ் மூவிங்ல இருக்குன்னா, ஒரு கான்ஸ்டன்டான மூவிங்ல இருக்கு அப்படின்னா, எப்படி சார் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு கான்ஸ்டன்டான மூவிங்ல இருக்கு, வெலாசிட்டியில இருக்கு அப்படின்னா
இப்போ இந்த பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா சர்க்குலர் மோஷன்ல தான் மூவ் பண்ணும். பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் தான், இங்க லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒர்க் பண்ணுது, அதனால தான் இந்த சர்க்குலர் மோஷனை மேக் பண்ணுது. அப்படிங்களா? அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கிராஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸா இருக்கும். அடுத்தது தென் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் சர்க்கிள் மோஷன்ல மூவ் பண்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்க்கிள் மோஷன்ல மாஸ் இன்டு வெலாசிட்டி ஸ்கொயர் பை ரேடியஸ் அப்படின்னு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்ணும். அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டி ஸ்கொயர் பை ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மூவிங் வெலாசிட்டியில் இருக்கு, அந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்படி பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால sin 90 தான் வரும். இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை sin 90 போடுவீங்க. அப்போ 1 sin 90 1 அப்படின்றதுனால சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஈக்குவேஷனை நிச்சயமா நீங்க மெமரியில் வச்சுக்கணும். சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா இப்போ நான் எழுத போற ஈக்குவேஷன் பாருங்க, இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா எழுதலாம். பை நாட் ஈக்குவல் டு ஹெச் இன்டு மியூ மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? 1/2 m இன்ட்டு வி ஸ்கொயர். நல்லா பார்த்துங்க, இது எனர்ஜி, இது கைனெட்டிக் எனர்ஜி. இது இந்த எனர்ஜிலேருந்து கைனெட்டிக் எனர்ஜியை மைனஸ் பண்ணால் ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் ஹெச் இன்ட்டு சி பை லாம்டா, இதுதான், இது மட்டும் தான் இந்த ஸ்டெப்ல நடக்கும். மற்றது எல்லாமே இந்த ஸ்டெப்ல தான் நடக்க போகுது. கவனிங்க, 1/2. சரிங்களா? இல்ல இந்த ஃபார்முலா இனிஷியலா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இங்க பாத்துங்க, ஹெச் இன்ட்டு மியூ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ நாட், அதுதான் நம்ம பை நாட்னு சொல்றோம். பை நாட் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துன்னு வந்திருக்கேன்? இதை தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். பிளஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தா மைனஸ், அதை தான் இங்க போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது, வேற எதுவும் இல்லை. அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரானுக்கு வேல்யூஸ் நம்ம எழுதணும். இங்க இருக்கிற வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, இங்க வி ஸ்கொயர் இருக்கு வெலாசிட்டி, அப்போ இங்க வி இருக்கு, கேன்சல் ஆயிடும். வி வாண்ட் வெலாசிட்டின்னு ஒன்று, வெலாசிட்டி எப்படி எழுதலாம்னா வி ஈக்குவல் டு இங்க இருக்கு பார்த்தீங்களா, வி டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமினேட்டர் போயிடும், இ இன்ட்டு பி இன்ட்டு ஆர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான். இது அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த பிராக்கெட்குள்ள, E இன்ட்டு பி இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இது ஹோல் ஸ்கொயர். நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன்ல, இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 2 அப்படின்றது இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கும். இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஈக்குவேஷன் போத் சைட், இல்லைன்னா ஈக்குவேஷனே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனே நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. போத் சைடு 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் இந்த மல்டிபிள் 4 இருக்குங்களே, இப்படியே எழுதுறேன் பாருங்க. 4 h இன்ட்டு சி பை லாம்டா மைனஸ் 1/2 இன்ட்டு m இன்ட்டு இ, m சஃபிக்ஸ் இ இன்ட்டு இ இன்ட்டு பி இன்ட்டு ஆர் பை m சஃபிக்ஸ் இ ஹோல் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் போத் சைடு. இந்த மல்டிபிள் இருக்கிற 4 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன், அதே டைம்ல இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணா என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்கும் சார் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, பை நாட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஹெச் இன்ட்டு சி பை லாம்டா. இந்த இடத்துல 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். தென் இங்கேயும் என்ன பண்ண போறேன், 4ஆல மல்டிப்ளை பண்றேன். 4 இன்ட்டு இது கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஓகே, இப்போ எழுதுறோம் பாருங்க. பை நாட் ஈக்குவல் டு 4ஆல மல்டிப்ளை பண்றீங்க ஃபர்ஸ்ட், நல்லா பார்த்துங்க. இங்க 1/2 இருக்கு, m சஃபிக்ஸ் இ இந்த இடத்துல பிராக்கெட்ல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேடியஸ் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான்
ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இங்கே 4 மல்டிபிள் பண்ணுது, இங்கேயும் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு, உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்க ஒரு 4 வந்துருச்சு உள்ள, நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 வந்துருச்சு இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ இந்த பக்கமே இருக்கிற ஒரு 4 டிவைட் ஆக போகுது. சரிங்களா? இந்த LHSல இருக்கிற 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும் போத் ஈக்குவேஷனுக்கும். அப்போ இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்க வருது பாருங்களேன் இந்த 4, நல்லா பாத்துங்க. இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்றோம். ஆக்சுவலா கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 4 அப்படியே இருக்குங்களா, இந்த 4 நான் உள்ள எடுத்துட்டு வரேன். எப்படி எடுத்துட்டு வரலாம் பாருங்க. ஆக்சுவலா இந்த 4 வந்து இது உள்ள எடுத்துட்டு வரும்போது 2 ஆக்கிறேன். சரிங்களா? இந்த 2க்கு இந்த 4 ஆயிடுச்சா 2. நல்லா பாத்துங்க. இந்த 4 நான் டிவைட் பண்ணவே இல்லை. இந்த 4 இந்த ஸ்கொயருக்குள்ள எழுதுறேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4 தானே, அதை தான் 2 இன்ட்டு. ஏன் இந்த மாதிரி ஆல்டரேட் பண்றோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்கிறதே அதுதான். இந்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆல்ட்ரேஷனே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஆப்ஷன் டி பாருங்க, h into c by lambda, then minus 2 into mass of the electron by 2 into mass of the electron. இந்த 2 எப்படி வந்ததுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம இங்க 4 எடுத்துட்டு வந்தோம்ல, இந்த 4 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்சுவலா இந்த இடத்துல ஆல்ரெடி 2 இருந்தது, இங்க ஒரு 4 இருந்தது. சரிங்களா? இங்க 2 இல்ல 4 இருந்தது. இந்த 2ஆல இந்த 4 ஆயிடுச்சா 2. இந்த 4 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கொயருக்குள்ள எழுதும் போது 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, பட் ரொம்ப ஈஸி. நீங்க போத் சைட் 4ஆல மல்டிப்ளை பண்ணாவே இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இது பாருங்க, a work functions for metal A and B and C are 1.92. ஏன்ற மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன், ஏன்ற மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் பாருங்க 1.92 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கு. பீன்ற மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0ன்னு இருக்கு. சரிங்களா? 2.0ன்னு இருக்கு. 2.0 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. சின்ற மெட்டலுக்கு 5.0 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கு. ரெஸ்பெக்டிவ்லி the metal or metals which will emit photoelectrons for radiation of wavelength. So இவங்க ஒரு wavelength சொல்லியிருக்காங்க, lambda equal to 4100 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேவ்லென்த்துக்கு உண்டான எனர்ஜி என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, எந்த மெட்டல் எல்லாம் போட்டோ எலக்ட்ரானை எமிஷன் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. எனர்ஜி E equal to H into C by lambda. டைரக்டாவே எழுதிட்டோம். E equal to H ஓட வேல்யூ 6.626 into 10 power minus 34. C ஓட வேல்யூ 3 into 10 power 8 divided by, இந்த இடத்துல ஜூல்ல வரும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால மாத்தினால சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19. லாம்டாவோட வேல்யூ பாருங்க 4100. ஸோ 10 பவர் minus 10 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் தான் நம்ம 10 பவர்ல எழுதியிருக்கோம் மைனஸ். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம். நியூமரேட்டர் எப்பவுமே நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ 19.8 into 10 power minus 26. சாரி, இந்த இடத்துல 19.878 into 10 power minus 26. ஸோ நியூமரேட்டர் மட்டும் நீங்க ப்ராடக்ட் பண்ணிக்கங்க.
நியூமரேட்டர் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. 1 2 2 0 அப்புறம் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இதை 10⁻⁻7 எழுதிக்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது 1.6க்கும் இன்ட்டு 4.1க்கும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு 6.56 அப்படின்னு வந்தது. அனதர் விஷயமும் நீங்கள் பண்ணோம். 10⁻⁻17 இங்கே -7 அப்போ -26. நல்லா பாருங்க, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இந்த 10⁻⁻26 இங்கே 10⁻⁻26 அப்படியே கேன்சல் ஆகிடும். 19.878 divided by 6.56 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி E equal to 3.03 எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கிடைக்கும். இது ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஆஃப் 3 எலக்ட்ரான் வோல்ட்னு கூட சொல்லலாம். அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியல் பாருங்கள், ஏக்கு உண்டான வேல்யூ ஸோ லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. பிக்கு உண்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு தான் இருக்குது. பட் சி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்குது வேல்யூ. அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்றது ஏக்கும் பிலையும் மட்டும்தான் நடக்கும். அதனால் ஆப்ஷன் நீங்கள் பி அப்படின்றது தான் எடுக்கணும். ஏ அண்ட் பி தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எடுக்கணும். ஸோ அனதர் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு பாருங்க. லாஸ்ட் இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட்னு கூட சொல்லலாம். எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்டு டேஷ் எமிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலே 4 கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் தான் இருக்கு. ஒன்று தெர்மோ அயனிக் எமிஷன், ஹீட்டை கொடுத்து எலக்ட்ரானை எமிஷன் பண்ணால் அது தெர்மோ அயனிக் எமிஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கு. செகண்ட் ஒன் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி எலக்ட்ரான் எமிஷன் பண்ணால் அதுக்கு ஃபீல்டு எமிஷன் சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து லைட்டை வச்சு எலக்ட்ரான் எமிஷனை பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் சொல்லுவோம். எலக்ட்ரானியே வச்சு எலக்ட்ரான் எமிஷன் பண்ணால் அதை தான் செகண்டரி எமிஷன் சொல்லுவோம். பட் இங்கே ஹீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹீட் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஹீட் அப்படின்னா அதாவது தெர்முன்றதே ஹீட்டு தான். ஸோ தெர்மோஅயனிக் எமிஷன் தான் இங்கே நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் புக் பேக் எம்சிக்யூ நான் அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.